ராசிபுரம் சட்டமன்ற தொகுதியில் யாரெல்லாம் சட்டமன்ற வேட்பாளராக தேர்வு செய்யப்பட வாய்ப்பிருக்கிறது என்பதை தற்போது பார்க்கலாம். திமுக சார்பில் திமுக மாநில ஆதிதிராவிடர் அணி துணை செயலாளர் மருத்துவர் மா மதிவேந்தன், மாநில இளைஞரணி துணை செயலாளர் சி ஆனந்த் கடந்த முறை நடைபெற்ற உள்ளாட்சி மன்ற தேர்தலில் போட்டியிட்டு ராசிபுரம் பகுதியில் மாவட்ட கவுன்சிலராக தேர்வு செய்யப்பட்ட பே ராஜேந்திரன் ஆகியோரில் ஒருவர் வேட்பாளராக களமிறக்க வாய்ப்புள்ளது. அதிமுக சார்பில் தமிழகத்தின் முன்னாள் சமூக நலன் மற்றும் சத்துணவு திட்ட அமைச்சராக இருந்த டாக்டர் வி சரோஜா, கிளைக்கழக செயலாளராக உள்ள பே முத்துசுவாமி, பா முருகேசன் மாவட்ட பிரதிநிதியாகவும் மாவட்ட இலக்கிய அணி துணைத் தலைவர் இவர்களில் ஒருவர் களமிறங்குவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. பாஜக சார்பில் பாஜக மாநில துணைத் தலைவர் வி பி துரைசாமி, அவரது மகன் பிரேம்குமார், நாமக்கல் கிழக்கு மாவட்ட பட்டியல் அணி தலைவர் தமிழரசி ஆகியோரின் ஒருவர் வேட்பாளராக தேர்ந்தெடுக்க வாய்ப்புள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாம் தமிழர் கட்சி சார்பில் சசிகலாவை வேட்பாளராக அறிவித்துள்ளதால் அவரே போட்டியிடுவார் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தாவேக சார்பில் நாமக்கல் கிழக்கு மாவட்ட தாவேக மாவட்ட செயலாளராக பணியாற்றி வந்த ஜே விஜய செந்தில்நாதன், ராசிபுரம் தாவேக மேற்கு ஒன்றிய செயற்குழு உறுப்பினர் சரவணகுமார், தமிழ்நாடு காவல்துறையில் சிறப்பு காவல் பணியாற்றி பொறுப்பு ஓய்வு பெற்ற பா பிரதீஷ் பிரபு ஆகியோரில் ஒருவர் வேட்பாளராக தேர்ந்தெடுக்க வாய்ப்புள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.